ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை திருக்கார்த்திகை தீபம். அன்றைய தினம் மாலை ஒரு 6 மணிக்கு பச்சை கற்பூரம், ஏலக்காய், அப்புறம் கிராம்பு வைத்து இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை பண்றதால பணவரவு தாறுமாறாக ஏற்படும். போதும் என்றாலும் செல்வம் சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு வைத்து என்ன வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதே ஆன்மீக வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்துல வரக்கூடிய திரு கார்த்திகை தீபத்தை சிவபெருமானுக்காகவும் முருகப்பெருமானுக்காகவும் நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செய்யும் போது நம்ம என்ன வரன்னு கேட்குறோமோ அது அப்படியே கிடைக்கும். இருளில் இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கை ஒளிமயமா பிரகாசமா மாறும். அதுதான் திரு கார்த்திகை தீபத்தை வழிபடுறதுக்கான முக்கியமான நோக்கம். ஒரு வருஷமும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்து அன்னைக்கு தான் திருக்கார்த்திகை தீபத்தை நம்ம கொண்டாடுறோம். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமா காட்சி கொடுத்ததுக்கு பிறகு நாம நம்ம வீட்டுல 27 எண்ணிக்கையில அகவிளக்கு ஏற்றி வைத்து ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்படுத்திக்கலாம். டிசம்பர் 3ஆம் தேதி மாலை சரியா 4:48 தான் கிருத்திகை நட்சத்திரம் பிறக்குது. அது வரைக்கும் பரணி தான். டிசம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:23 பரணி நட்சத்திரம் பிறந்துரும். கண்டிப்பா திருக்கார்த்திகை தீபம் ஏத்துறதை விட திருக்கார்த்திகை தீபத்துக்கு முந்தைய நாள் வரக்கூடிய பரணி அன்னைக்கு பரணி தீபம் ஏத்துறதும் விசேஷம். கூடுமான அளவுக்கு எல்லாரும் ஏத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பரணி தீபம் ஏத்துறதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் யம பயம் நீங்கும். தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு வரவிருக்கக்கூடிய ஆபத்துக்கள் நம்ம பக்கத்தில் நெருங்கவே நெருங்காது. அதை விட முக்கியம், மேலுலகத்திற்கக்கூடிய நம்ம முன்னோர்கள் நாம ஏற்றக்கூடிய விளக்குகள் மூலயமா இருளில் இருக்கக்கூடிய அவங்களோட மேலுலக வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிறதும் காலமாக இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம். அது மூலயமா நாம தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய சகலவிதமான பாவங்கள் விலகும். வீட்டுல தெய்வ சக்தி அதிகரிக்கும். டிசம்பர் 2ஆம் தேதி மாலை ஒரு 6:30 மேல ஒரு 5 தீபம் ஏற்றி வச்சுட்டு அதை பரணி தீபமா நீங்க கணக்கு பண்ணி வழிபாடு நடத்திக்கோங்க. டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 4:45 கிருத்திகை பிறந்துடும். கிருத்திகை நட்சத்திரம் 4:45 ஆரம்பிச்சாலும் திருவண்ணாமலை ஜோதியை பார்த்ததுக்கு பிறகு நீங்க உங்க வீட்டுல திருக்கார்த்திகை தீபத்துக்கான அந்த தீபங்களை ஏத்தலாம். 27 எண்ணிக்கையில அகல்விளக்கு தீபம் ஏத்தணும்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த தீபங்களை வீட்டோட பூஜையில ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல் எடுத்துட்டு போய் ஏத்தாம நீங்க எத்தனை தீபம் ஏத்தினாலும் சரி, வீட்டோட நிலைவாசல் தீபத்தை ஏத்திட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி ஒரு தீபத்தை ஏத்திட்டு வரணும். நிலைவாசல், மதில் சுவர், உங்க வீட்டோட மொட்டை மாடி, பின்புறம், சமையலறை, படுக்கை அறைன்னு சொல்லி எல்லா அறைகள்லயும் கண்டிப்பா ஒரு தீபமாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி எந்தெந்த இடத்துல என்னென்ன தீபங்கள் வைக்க போறீங்க, எவ்வளவு தீபம் வைக்க போறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிட்டு ஏற்கனவே அகவிளக்கையும் எண்ணெயும் ஊற்றி தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. தீபம் ஏத்துறத மட்டும் நிலைவாசல் ஏத்திக்கிட்டே வந்து நீங்க வீட்டுக்குள்ள பூஜையில ஏத்தி அதுக்கப்புறம் பின்புறம் தோட்டத்துக்கு போற மாதிரி நீங்க திட்டம் போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு கார்த்திகை பொரி செய்து படைக்கக்கூடிய வழக்கம் இருக்கும். சாதாரணமா மற்ற நாட்கள்ல கடைகளில் கிடைக்கக்கூடிய பொரிக்கும் கார்த்திகை பொரிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த கார்த்திகை பொரியில தேங்காய் துண்டு, வெள்ளப்பாகு இது எல்லாத்தையும் சேர்த்து அதை சிவபெருமானுக்கு சமர்ப்பிப்பாங்க. முடிஞ்சா அந்த கார்த்திகை பொரியை மட்டும் வாங்கிட்டு வந்து சிவபெருமானுக்கு நைவேத்தியமா படைக்கலாம். இது எல்லாமே நீங்க ரொம்ப இயல்பா எல்லா வருஷமும் பண்ணக்கூடிய வழிபாட்டு முறை தான். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடு பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இந்த 3 அதிசக்தி வாய்ந்த வசிய பொருட்களை ஒன்றாக சேர்த்து நம்ம பண்ணக்கூடிய பரிகாரம் உங்க வாழ்க்கையவே மாற்ற போற அற்புதமான ஒரு பரிகாரம். வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சத்தையும் செல்வ செழிப்பையும் அதிகமாக்கக்கூடிய ஒரு பரிகாரம். சரி, இதுல பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மகாலட்சுமி தாயாரும் மகாவிஷ்ணுவும் வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புத பொருள். ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசியம், ஜனவசியம் இரண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். பணவசியம்னா நம்மளோட வருமானத்தை அதிகரிக்கிறது, பணத்தை நம் பக்கம் ஈர்த்து போட்டு வைக்கிறது, இது பணவசியம். ஜனவசியம் அப்படின்னா நீங்க பார்க்கக்கூடிய வேலை தொழில உங்களோட மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் வாங்குறது, உங்க அக்கம்பக்கத்தினர்கிட்ட நல்ல பேர் வாங்குறது, இந்த சமுதாயத்துல பெரிய பேரு புகழ் சம்பாதிக்கிறது, இத ஜனவசியம்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான ஒரு மூலப்பொருளா நம்ம ஏலக்காயை பயன்படுத்துவோம். கடைசியா ஒரு பொருள் கிராம்பு. இதுவும் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச, மகாலட்சுமி தாயார் வாசம் பொருந்திய அற்புதமான ஒரு பொருள். மாலை ஒரு 6-7 திருவண்ணாமலை ஜோதியை தரிசனம் பண்ணிட்டு நீங்க உங்க வீட்டோட பூஜையில தீபங்களை ஏத்திட்டு திருக்கார்த்திகை தீபத்துக்கான எல்லா விளக்கையும் ஏத்தி முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஓய்வு நேரத்துல ஒரு 5 நிமிஷம் செலவு செய்து இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம். கண்டிப்பா எல்லா வீடுகள்லையும் கார்த்திகை தீபத்துக்காக அகல்விளக்கு வாங்கி வச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட அகல்விளக்குல ஏதாவது ஒரு அகல்விளக்கு எடுத்து அதுல
பச்சை கற்பூரம், ஒரே ஒரு துண்டு ஏலக்காய், ஒரே ஒரு துண்டு கிராம்பு. இந்த 3 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து தேவைப்பட்டா 2, 3 சொட்டு நெய் ஊத்தி அந்த பச்சை கற்பூரத்தை எரிய விடணும். இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணக்கூடிய இந்த பரிகாரத்தை பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறது உங்க வீட்டோட பூஜை அறையா இருக்கலாம். ஒருவேளை பூஜை அறையில உட்கார்ந்து பண்றதுக்கான அந்த ஒரு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிறவங்க, வீட்டோட மெயின் ஹால் வரவேற்பு அறையில கூட உட்கார்ந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இந்த 3 பொருட்களையும் அகல்விளக்குல வைத்து 2, 3 சொட்டு நெய் ஊற்றி நீங்க அந்த பச்சை கற்பூரத்தை எரிய விடும்போது அது ஒரு ஜோதி உருவாகும். அந்த ஒரு ஜோதிய உங்க குடும்பத்திற்குரிய எல்லா நபர்களும் அமர்ந்து கண் குளிர பார்க்கணும். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில அங்க தெரியக்கூடிய ஜோதி மூலியமா நீங்க சிவபெருமான பார்க்க முடியும்ல. அதே ஜோதிய நீங்க உங்க வீட்ல உங்க கையால உங்க பூஜை அறையில ஏற்படுத்திக்கிட்ட பலனை இந்த பரிகாரத்து மூலியமா பெற முடியுமாம். இதுல போட்டிருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் ரொம்ப ரொம்ப விசேஷமான பொருட்கள். ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை இந்த 3 பொருட்களையும் சேர்த்து அதிலிருந்து வரக்கூடிய ஜோதி மூலியமா நீங்க பார்க்கும்போது அந்த நேரத்துல என்ன விதமான கோரிக்கை வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேறும். இருள்ல இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை சீக்கிரமாக வெளிச்சத்துக்கு வரும், பிரகாசமா மாறும். அந்த ஜோதி எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு கருமை நிற சாம்பல் மாதிரி உருவாகியிருக்கும். அதை அப்படியே எடுத்து பத்திரப்படுத்திடுங்க. சூடு ஆறுனதுக்கு பிறகு அடுத்ததை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஆண்களா இருக்க பட்சத்துல அந்த கருமை நிற சாம்பல்ல கொஞ்சமா நெய் சேர்த்து நெத்தியில ஒரு கருமை நிற மை மாதிரி பயன்படுத்திக்கலாம். பெண்களா இருக்க பட்சத்துல உச்சந்தலை தடவிக்கலாம். திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு அந்த திருவண்ணாமலை ஜோதியவே சிவபெருமானையே ஜோதி ஸ்வரூபமா உங்க வீட்டுல ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த பொருட்கள் மூலயமா ஒரு கருமை நிற சாம்பல் உருவாயிருக்குதுல, இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருக்க போகுது. ஒரு முக்கியமான விஷயம் வெளில போறீங்க, போகக்கூடிய காரியத்துல வெற்றி உண்டாகணும். அப்படி வெற்றி கிடைச்சதுன்னா அது என் வாழ்க்கையில பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தும் நம்பிக்கை இருக்கும்ல. அந்த மாதிரி காரியங்களுக்கு போகும்போது இப்ப நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மைய நீங்க நெத்தில வச்சுக்கலாம். இந்த ஒட்டுமொத்த பொருட்களையும் எரிக்கும் போது அது கருமை நிற சாம்பலா ஒரு பொடியா தான் தயாராகும். அதுல நெய்யோ இல்ல தேங்காய் எண்ணெயோ சேர்க்கும் போது அது கருமை நிற மையா மாறிடும், பசை மாதிரி இருக்கும். அதை தான் பயன்படுத்தணும். பெண்கள் ஒரு விஷயத்துக்கு வெளில போறீங்க, போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும், பாதுகாப்பு அரணா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதை நீங்க உச்சந்தலை தடவிட்டு போகலாம். சுத்தபத்தம் இல்லாம நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு வசிய மைய அவ்வளோ சீக்கிரம் தொடக்கூடாது. குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமா இருக்கும்போது மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும். திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு அதுவும் ஜோதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த நாள்ல இந்த ஒரு மைய தயார் செஞ்சு வச்சீங்கன்னா குறைந்தது ஒரு மாதமாவது வரும். அடுத்ததா சிவபெருமானுக்கு உகந்த ஏதாவது ஒரு நாள்லையோ இல்ல கிருத்திகை நட்சத்திரத்தைக்கோ மறுபடியும் இதே பொருட்களை தயார் செய்து அந்த மை தீர்ந்ததுக்கு பிறகு அதுக்கு மாற்றா இந்த மையை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா அதோட ஆரம்பம் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 4:48 கிருத்திகை நட்சத்திரம் பிறந்ததுக்கு பிறகு ஜோதி தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுல திருக்கார்த்திகை தீபத்தெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க ஓய்வு நேரத்தை பரிகாரத்தை பண்ணாலே போதும். இதுல நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் ஒரு மகிமை வாய்ந்த பொருட்கள். இந்த எல்லா பொருட்களும் கலந்த இந்த ஒரு வசிய மை அப்படிங்கிறது உங்க கூட இருக்கும்போதோ இல்லை நெத்தில வச்சுக்கும் போதோ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எந்த விதமான கெட்ட சக்திகளும் உங்க பக்கத்துல நெருங்காது. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையா தெரியும். இதுல பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் இதுக்கான நேரமும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசு. ஏனோ தானோ இருக்கக்கூடிய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டாவதை நீங்க கண்கூடா பார்க்க முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.